ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி 4 பொண்ணு 1 பையன் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கூட இப்போ ஒரு ஸ்டேஜ் ஆனவுடனே எல்லா பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு ஸ்டேஜ் ஆனவுடனே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்போக்கி 3 பேர் அக்கா தங்கச்சிங்க அம்மா பேரில் சொத்து இருந்ததுனால அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க ஒய்ஃப் பேரில் சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த சொத்து அவங்க பேரில் இருந்ததும் அந்த 3 பொண்ணுங்களும் சேர்ந்து அவங்க அம்மா சொத்தை எழுதி வாங்கிட்டாங்க. எழுதி வாங்கிட்டு இப்போ எல்லாம் பண்ணதும் அவங்க அப்பா தனியாக ஒரு இதில் இருக்கிறாங்க. அவங்க தம்பி கல்யாணம் பண்ணி அவங்க தனியாக இருக்கிறாங்க. இப்போ அந்த அந்த சொத்து எப்படி இருந்துச்சுன்னு இவர் கேஸ் போட்டு வாங்கிட்டார். இவர் சம்பாரிச்ச சொத்து நான் கேஸ் போட்டு வாங்கிட்டார், ஜெயிச்சிடுச்சு. இப்போ அவங்கெல்லாம் குடிஞ்சிடுறாங்க. ஆனால் இது இப்போ வீடு அவங்களுக்கு தங்குறது ஏன்னா அவங்களுக்கு தங்குறதுக்கு வீடு இல்லாமல் இருக்குது. இப்போ இவங்க ஜெயிச்சதுனால இவங்க வாடகை போய் இருந்திருக்காங்க. இப்போ இவங்க ஜெயிச்சதுனால இவங்க அந்த சொந்த வீட்டுக்கே போகிறாங்க. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வீட்டில் ஒரு தாயாக இருக்கிறவங்க ஒரு பிள்ளைங்களுக்கு சண்டை வந்தாலுமே, ஒரு வீட்டுக்காரவங்களுக்கே சண்டை வந்தாலுமே அப்போக்கி ஒரு அம்மாவாக இருக்கிறவங்க தான் சரி பண்ணணும். ஏன்னா நல்லதோ கெட்டதோ அந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு எந்த பிள்ளைக்குமே பாதிப்பு வராமல் இருக்கிறது ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவியாக இருக்கிறவங்க கரெக்டான முடிவு எடுத்தால் அது நல்லபடியாக அமையும். இல்லைன்னா இப்படி தான் குடும்பங்கள் சிதறி நிற்கும். இது உண்மையா இல்லையா என்று கமெண்டில் சொல்லுங்கள்.